திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி என்பவரின் மகன் மற்றும் மருமகள்கள் செய்த அயோக்கியத்தனத்தின் காரணமாக தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு வயது குழந்தை என்று கூட பார்க்காமல் வீட்டு பணிப்பெண்ணாக மாற்றி கிட்டத்தட்ட 17 வயதாகக்கூடிய குழந்தையை வீட்டு தொழிலாளராக பயன்படுத்தக்கூடாது என்று தமிழக அரசு சட்டம் விதித்திருக்கக்கூடிய நிலையில் எம்எல்ஏவாக இருந்தும் அயோக்கியத்தனத்தை செய்திருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்றக் கழகம் என்றாலே திருடர்கள் கூடாரம் என்று ஏற்கனவே பலரால் பேசப்பட்டு வந்த நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சி அமைக்க முடியாத நிலையில் தற்பொழுது 5 ஆண்டுகளில் 3 ஆண்டுகால இறுதியிலேயே தமிழக மக்களின் அனைத்து செல்வங்களையும் பறித்துவிட்டது. குறிப்பாக விலைவாசிகள் உயர்வு, திமுகவினர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், கொலை கொள்ளை சம்பவங்கள் போன்றவைகள் ஏராளமாக கணக்கிடப்பட முடியாத அளவிற்கு எண்ணற்றவையாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இணையதளத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் முன்வைத்திருக்கிறார். இந்த வரிசையில்தான் தற்பொழுது திமுகவின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களின் சொந்த மகன் மற்றும் மருமகள்கள் செய்த அட்டூழியத்தை வீடியோ ஆதாரமாக எடுத்த வீட்டு பணிப்பெண்கள் தற்பொழுது சிறையில் அடைக்கப்படக்கூடிய வகையில்தான் திமுகவின் எம்எல்ஏ மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான விசுவாசி என்று கூறிக்கொண்டிருந்த கருணாநிதி அவர்களின் குடும்பமே சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறது. இதை பற்றியான வீடியோக்களும் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஏற்கனவே 2G வழக்கில் தப்பித்துக் கொள்வதற்காக தனது குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக சாட்சியாக இருந்த சாதிக் பாஷா அவர்களை கொலை செய்து தற்கொலை என நாடகமாடி தற்பொழுது எம்பியாக இருக்கக்கூடிய ராசா, கனிமொழி மற்றும் திமுகவின் உண்மையான விசுவாசியாக இருக்கக்கூடிய பாலு ஆகியோர் தற்பொழுது மீண்டும் விசாரணைக்காக உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீடு செய்த வழக்கில் விசாரணைக்காக இன்று இரவு அனைவரும் டெல்லிக்கு செல்ல உள்ளார்கள். இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் 4 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த திமுக கூடாரத்தையும் இவர்களை காலி செய்து விடுவார்கள். அண்ணா அவர்கள் தொடங்கிய திமுக ஸ்டாலின் அவர்களால் மூடப்படும் என்றும் இணையதளத்தில் அண்ணாமலை அவர்கள் கூறியுள்ளார். ஏற்கனவே ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய திமுகவின் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் அவர்களின் பினாமிகள் சொத்துக்களை டிஎம்கே ஃபைல்ஸ் என்று ஒன்றை வெளியிட்டார். தற்பொழுது டிஎம்கே ஃபைல்ஸ் என்ற 2வது பாகத்தை வெளியிட்டு திமுகவினர்கள் அயோக்கியத்தனத்தை வெட்ட வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். தற்பொழுது வீட்டு பணிப்பெண்ணை சித்திரவதை செய்த திமுக எம்எல்ஏ கருணாநிதி அவர்கள் குடும்பத்திற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மேலும் இதேபோல் அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.